Hi friends, வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரகப்பிரவேசம் கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ அடுத்த ஃப்ரைடே வந்து கிரகப்பிரவேசம். ஸோ இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4:30. ஸோ லேட்டு தான் தெரியும். ஸோ இப்போ தான் வந்துட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்துட்டு டெக்கார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அதான் சதீஷ் சொல்லிட்டு இருந்தார், ஆல்மோஸ்ட் சாயந்தரம் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னாரு. தட்ஸ் ஓகே, லேட்டு தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம டெக்கார் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்பலாம் நான் வாங்கலை, இருக்கிறத வச்சு டெக்கார் பண்ணுறது தான் பிளானு. ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு நாளைக்கு நீங்கள் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க, பிட்டாக தான் பேக் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே பேக் பண்ணோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டொனேஷன் இன்னும் போடலை. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பூஜை சாமான். அங்கே போனோடனே பூஜைக்கு பண்ணுறதுக்காக, ஒரு நிமிஷம் மியூட் பண்ணுங்க, பூஜை பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், இது வந்து பூஜா ஐட்டம்ஸு, இது பிளேட்ஸ் அண்ட் கப்ஸு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் பேக்டு ஜாமில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 3மே பூஜா ஐட்டம்ஸு, இதுவும் பூஜா ஐட்டம்ஸு. ஸோ இப்படி தான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து மத்தியானம் இதை ஸ்பார்க்லிங் ஆப்பிள் சைடர் வாங்கி வச்சுருக்கேன், ஜூஸு. மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லான்னு ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், எப்போது சாப்பிட்லான்னு. இப்போ மூவ் ஆக போகிறோம்ல. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இதோ சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். அப்புறம் வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணல, இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணும். மேபி இன்றைக்கி இல்லை நாளைக்கு பண்ணணும். எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எல்லா வேலையும் இருக்குது. இன்றைக்கி வந்து டிஷ் வாஷர் வேறு இவர் வந்து இது போட்டார். என்னப்பா பண்ணீங்க? டிஷ் வாஷர் ஆனுவல் மெயின்டெனன்ஸு. ஸோ அதனால் டிஷ் வாஷரில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இனிமேல் வாஷ் பண்ணி அதை கவுக்கணும். இது பேண்ட்ரி பாதி க்ளீன் பண்ண, மீதி பாதி போயிட்டே இருக்கிறது. யா கரெக்டு, பாதி க்ளீன் பண்ண, இன்னும் வந்து மேலே ஷெல்ஃபை க்ளீன் பண்ண. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ் தாங்க நிறைய இருக்குது. கிரிஷ் ரூம், அனி ரூம் ஆல்மோஸ்ட் டன்னு, பெருசாக எதுவுமே இல்லை. நம்ம பெட்ரூமில் கூட எதுவும் இல்லை பார்த்தீங்களா? பெட்ரூமில் சாமானே இல்லை. இப்போ என்னென்ன சாமான் இருக்குன்னா, கேம்பிங் திங்ஸ் நிறைய இருக்குது மாம்ஸ். ஃபுல் கராஜில் தான் இருக்குது எல்லாம். கராஜில் ஃபுல்லாக கேம்பிங் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு வந்துட்டு சாம்பார் பண்ணனா, பொங்கல் சாம்பார் அண்ட் வடை அரைக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற வச்சேன், புளி இது வேணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நம்மளுடைய புது வீட்டுக்கு ஸோ எல்லாத்தையும் சாமானியும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு, எல்லாம் புது ஜாமான் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வைக்க வேண்டியது தான். ஸோ மாம்ஸ் ஃபஸ்ட்டு வீடு, சரி ஓகே வாங்க சுற்றி போய் பார்க்கலாமா? வீடு பின்னாடி சுற்றி போய் பார்க்கலாமா? அப்புறமா போகலாமா? நான் இதை எடுத்துகிட்டு வரட்டா? முடியுமா? இது நாங்கள் ஆஃபர் இருந்துச்சா இந்தியன் ஸ்டோரில், அதனால வாங்கினேன். கேட்டோம், விண்டோஸை வாஷ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நோ அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினச்சா, சூப்பராக வந்துட்டு வாஷ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி கொடுத்தாருலப்பா. ஸோ நல்லா பில்டுங்க. ஆக்சுவலி நீங்கள் வைக்கிறீங்களா? நான் பேசாமல் உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கவா ஒன்றா? ஓகே. அப்பாடா, காலையிலேருந்து ஒன்றுமே பண்ணவில்லை. நம்ம அன்றைக்கி வச்சுட்டு போன சுவாமி படம்னா அப்படியே புத்திரமா இருக்கிறது. இங்கே பண்ணிட்டாரு ஷாம்பு வாஷு. ஈரமாக இருக்குது. என்னடா இது? ஏதோ அந்த இது மாதிரி இருக்கு, ஷேடா இதுவான்னு தெரில. ஐ திங்க் ஷேடு தான் நினைக்கிறேன். ஷேடு தான். இது அந்த மாதிரி ஒரு கார்பெட் போல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்ணும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்திருக்கு. புது வீட்டுக்காக ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்திருக்கு. மழை பார்த்தீங்களா தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் 2 அமைச்சிருக்காங்க நமக்காக. ஸோ ஒன்று வந்துட்டு 25 ஃபீட்டு. இது வந்துட்டு குழா ஹோஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. இவ்வளோ பெரிய இதில் வந்துட்டு நமக்கு தண்ணி ஊற்றணும்னா கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது வந்து இது கொடுத்துருக்காங்க. இது 25 ஃபீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கு டியூப். நமக்கு வந்து வெயில்லையும் எதுவுமே ஆகாதான். நாங்கள் எந்த சைட்லேருந்து ஆர்டர் போட்டோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இங்கே பாருங்க, இது வெளியே எடுத்து காமிக்கிறேன். இதுவும் 25 ஃபீட்டு தான். இது வந்துட்டு DIY ட்ரிப் ஹோஸ் இரிகேஷன் சிஸ்டமா, ஃப்ளாட் சோக்கர் ஹோஸ். அதாவது இதை நம்ம போட்டுட்டோம்னா தண்ணி வந்து ட்ரிப்பாக ஊற்றும். நான் வேணால் இதை வந்துட்டு உங்களுக்கு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அழகாக ஊற்றும். ஸோ நமக்கு வந்துட்டு எதுனா கார்டன் பெட்டு அந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மேம் இங்கே பாருங்கப்பா, இது நம்ம இந்த மாதிரி தானே இப்போ யோசிச்சுட்டு இருந்தோம். செமல்ல? ஓகே சரி, ரெண்டுத்தையும் நான் காமிக்கிறேன். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா நான் வந்து குழைய வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இருங்க, இதில் வந்துட்டு இது ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணணுமா? க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இதில் வந்துட்டு சொட்டாக வரும்னு நினைக்கிறேன். மேபி ஊறி வரும்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. எனக்கும் தெரில இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்குமே இந்த பைப் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓ அது அந்த சைடு க்ளோஸ் ஆகிட்டதுனால இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக ஊறுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் சொட்டாக ஊறுதும் போல இருக்குது. இங்கே பாருங்கள் லைட்டாக சொட்டா தெரியுதா? சூப்பர். இந்த மாதிரி நம்ம வந்து கார்டன் பெட்டுக்கு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அது பாட்டுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அது 25 ஃபீட்டா பாருங்கள் எவ்வளோ பெருசு வருதுன்னு. நமக்கு அப்படியே ஒரு ஃபுல் கார்டன் பெட்டு, பெரிய கார்டன் பெட் வச்சா கூட நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? செம்ம. சரி ஓகே. இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி தான் ஆவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு விவோல இருந்து இங்கே பாருங்க ஃபாக்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் ஸ்டோனுங்க. விவோல இருந்து நமக்கு எட்ஜிங் ஸ்டோன் அமைச்சிருக்காங்க. செம்மல. இதுதான் நம்ம புது வீட்டுக்காக ஃபர்ஸ்ட் வந்த 2 கிஃப்ட். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு எப்படி அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி ஆர்டர் பண்றதுன்றது காமிக்கிறேன். ரெண்டுத்துக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கலரும் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ எப்படி மாம்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸோ ஒன்று வந்துட்டு வச்சுட்டு இந்த இது வாட்டர் இருக்கு பத்தி அதில் கம்பி கொடுத்துருக்கோம். லைட்டாக கீழே வச்சு காமிங்க எங்களுக்கு ப்ளீஸ். சூப்பரா இருக்குப்பா. இது இருக்கு பத்தியா? ஆமா. கஷ்டப்பட்டு கல்லெல்லாம் தூக்கணும்னு அவசியம் இல்ல. வெயிட் எப்படி இருக்கு? வெயிட்டே இல்லையா? பிளாஸ்டிக் தானே. ஓ செமல. இந்த பார்ட்டிஷனா வந்து 4 கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலி இது வந்து கார்டன் பெட் மாதிரி கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு அழகா ஒரு ஸ்கொயர் டைப்ல சூப்பரா இது பண்ணலாம். எட்ஜிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. டு பி ட்ரூ, அதுதான் உண்மை. சரி ஓகே. அழகா அப்படியே செங்கல் மாதிரியே இருக்கு. இதுல என்ன இருக்கு? ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. ஓப்பன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் இல்லை. அதுவும் இது வந்து மொசைக் போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப அப்படியே புள்ளியாக இருக்குது பாருங்களேன். அழகாக இருக்குது, செமையாக இருக்குல்லங்க. சரி ஓகே. இது ரெண்டுத்துக்கான எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். இது வந்துட்டு இந்த பிராண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இருங்க பாருங்க, விவோ இவங்க தான். ஆக்சுவலாக இவங்க வந்து பயங்கர சாலிடாக இருக்கும் எல்லாமே. ஆமாம், ஃபாக்ஸ் ஸ்டோன் லேண்ட்ஸ்கேப் எட்ஜிங் அப்படின்னு தேடினீங்கனாலே கிடைக்கும். இல்லைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி ஓகே. என்ன பண்ணோம்? அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம மூவ் ஆனதுக்கப்புறம் இது பண்ணலாம். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 8:07 ஆகுது. செம்ம டயர்டு. ஸோ பசி வேற. டயர்டுன்றதும் பசி. காலையில் நான் 11 o'clock அந்த பிரன்ச் மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடல. ஸோ எனக்கு பயங்கர பசி இருக்குதா, அதனால் நல்லா டயர்ட் ஆகிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணேன். 4 இட்லி இருக்கு. ஸோ பாருங்க
4 இட்லி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு இருக்குது, சாதம் இருக்குது. ஸோ சதீஷ்க்கு சாதம் வேணாம் சொல்லிட்டாரு. அதனால் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம்ஸ் தான் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ வெஜிடபிள் சீஸி ஆம்லெட். ஸோ மஷ்ரூம் வதக்குனதுக்கப்புறம் ஏற்கனவே வெங்காயம் நறுக்கி வச்சாச்சு. மஷ்ரூம்ஸ் இதில் போட்டுருந்தோம், உப்பு போட்டுருந்தோம், அதுக்கப்புறம் பெல் பெப்பர் இல்லை, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து கார்டன்லேருந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சீஸ் போட்டு ஆம்லெட் போட்டு வந்துதான். டயர்ட் இன்னும் பார்த்தீங்களா, ஆனியன் வந்து மேலே காய்க்கணும்னு நான் இப்போ போய் காமிக்கிறேன். ஸோ அந்த ஆனியன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தான் இது. அதுவும் அதனுடைய ஆனியனும் இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதை பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியே போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம்மு யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப திக்கார வரைக்கும் ஆனதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி எடுத்தேன். இதை கட் பண்ணும்போது அவ்வளோ காட்டு, எனக்கு கண்ணெல்லாம் வந்து தண்ணி வர அளவுக்கு காட்டுங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. பண்ணி பார்த்தேன், இந்த இதுவே வந்து ஆனியன் மாதிரி அப்படி வருது. ஸோ இதில் வந்து நம்ம நல்லா அரிஞ்சு போட்டுட்டு முட்டையை இது பண்ணிவிட்டு நான் ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி போட போகிறேன். லைக் வெஜிடபிள் ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி. ஏன்னா இதே ஒரே கடாயில் முடிஞ்சிடும். இது வந்து மத்தியானம் கத்திரிக்காய் பண்ண கடை, அதனால். ஸோ நாங்கள் வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல இல்லைங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நாளையிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் முட்டையை காலி பண்ணிட்டோன்னா மூவிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி எல்லா முட்டையும் போட்டு மொத்தமாக ஸ்க்ராம்பிள்டு எக்கு போட்டு முடிச்சாச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இதோடு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாங்க. எல்லாருக்குமே தெரியும், நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் பூஜை இது இப்போன்ட்டு இல்லை, நம்ம நியூஜெர்சியில் இருந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ எதனா பூஜை அப்படின்னா நம்ம இதை வந்து எடுத்துருவோம். அங்கே நோட்டம் விட்டுருக்கீங்க. ஸோ பூஜைன்னா இதை வந்து எடுத்து பேக் ட்ராப் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இதுவும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து விரிச்சு செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு நம்ம பேக்கேஜ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அம்மா வாங்கி அமிச்ச ட்ரெஸ் தான். நிறைய ட்ரெஸ் டைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா செட்டாக ஃப்ரீயாக கம்ஃபியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நிறைய ட்ரெஸ்ஸு இந்த சைட்லலாம் பயங்கர டைட்டாக இருக்குது, போடவே முடியல. அதை நான் இன்றைக்கி சாட்டர்டே தானே, ஸோ பிரச்சனை இல்லை. நாளைக்கு சண்டேனால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நாளைக்கு நாங்கள் இங்கே வருவோமான்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனி ஸ்கூல்னால ரொம்ப இது பண்ண முடியாதுல்ல, அதனால தான். மார்க்ஸ் இந்த லைட்டு மறக்காமல் மாற்றிடணும். அப்புறம் அந்த ஏரியை வந்து இது பண்ணிடணும் பண்ணிங்க இல்லை. ஓ, வைஃபை கனெக்ட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும். ஸோ லாஸ்ட் டைம் யாரும் இல்லை, சதீஷ் தான் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த விநாயகர் இதுதான் நம்ம போட்டோம். ஸோ இந்த விநாயகர் இது நான் லாஸ்ட் டைம் உடைய கிரகப்பிரவேசம் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வேணால் லிங்க் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் நீங்களும் போய் பாருங்கள். ஸோ இந்த விநாயகர் தான் போட்டோம். ஸோ இந்த வாட்டி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் இதே தான் போட்டுட்டு பேக்ட்ராப்க்கு சைடில் வந்துட்டு கோலம் வச்சுருந்தோம். கோலம் வைக்க போகிறது இல்லை, அடியில் அமுக்கலாம் உள்ள போகல, அது அமுக்கலாமா எப்படி போகும் அடியில் வந்து ஸோ இந்த ரிங்கு நம்ம வந்து ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணது தான், இப்போ புதுசாக வாங்கலை. ஸோ நம்ம அது வீட்லேயே வச்சுருந்தோமா. இது வந்து ஈஸி டு ஸ்டோர். இந்த மாதிரி இது நம்ம எதனா பூஜை எதனா வந்து ஃபங்க்ஷன்னா நான் யூஸ்வலாக இதை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு அழகாக அந்த பேக் ட்ராப் மாதிரி போட்டுருவேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கும் பண்ணோம். இந்த ரிங் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் லைக் லாஸ்ட்டு இது கிரகப்பிரவேசம் போய் பார்த்துருந்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் சுற்றியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி எங்களுக்கு ஐடியாவே கிடைக்கல, அதே மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வாங்கவும் வேண்டாம். ஏன்னா அம்மா அமிச்சது வந்துட்டு சாமிக்கு வந்து அலங்காரம், அதாவது பூஜை ரூமுக்கு அலங்காரத்துக்கான ஃப்ளவர்ஸ் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நிறையெல்லாம் அனுப்பவே இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக மளிகை சாமான் தான் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ் அனுப்புனாங்க. ஸோ அதனால் ஏன்னா கொஞ்சம் நான் வெயிட் போட்டதுனால எனக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப டைட்டாக போச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்களே வந்துட்டு நமக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ்ஸஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அளவு சரியாக தெரியல. இன்னொன்று வந்துட்டு கொஞ்சம் காட்டன் வந்து போட்டு தண்ணியில் போட்ட உடனே வந்துட்டு டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தெரியல. ஸோ பரவாயில்ல, தட்ஸ் ஓகே இருக்குது. ஆனால் அவங்க நிறைய அமைச்சிருக்காங்க, அதில் சார்ட் அவுட் பண்ணி வச்சா கூட அவ்வளோ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிமேல் வந்து நம்மளுடைய ஏம் வந்து எப்படின்னா வெயிட்டு குறைச்சி
அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இது பர்டிகுலர் இந்த பிள்ளையார் இது வந்துட்டு நான் அமேசான் இந்தியாவில் தான் வாங்கினேன். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து நியூ ஜெர்சியில் இருக்கும்போது இதை வாங்கியிருந்தோம். அமேசான் இந்தியாவில் வந்துட்டு இந்த பிள்ளையார் இதை வந்துட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து கர்டன் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப எலிகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் வாங்கினேன். அப்போ வாங்கிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணியாச்சு நிறைய வாட்டி. விநாயகர் சதுர்த்தியும் போதும் சரி, கிரகப்பிரவேசம் போதும் சரி, சூப்பராக வந்து இந்த பிள்ளையாரை நம்ம எடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து என்னவோ சைடில் வந்துட்டு அது செட்டே ஆகலை. நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஷியர் கர்டன்ஸ் இருந்துச்சு, அதை நான் போட்டு பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை இப்படியே விட்டுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான், இன்றைக்கான எங்களுடைய வேலை முடிஞ்சுது. எனக்கு வந்து பயங்கர அரை மனசோடு இருந்தது. இது எனக்கு பயங்கர டயர்டாகவும் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. சரி ஓகே, அரை மனசோடு சரி ஓகே இதே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் பேக்கிங் வேலை அதெல்லாம் இருக்கா, அதனால் சரி அங்கே போய் பண்ணணும். அதாவது எங்களுக்கு ஒரே டைமில் பயங்கர வேலையாயிடுச்சு. ஏன்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் வந்து மூவ் ஆகுறோமா, அதனால் பயங்கர ப்ரெஷர் ஆகிடுச்சு. சரி ஓகே, இதோடு நம்ம நாளைக்கு வந்து இங்கே மீட் பண்ணலாம். ஸோ டே 3 டெக்கோஸ் எல்லாம் இன்னும் வந்து பேக்டாப்லாம் இன்னும் வந்து ஃபைனலைஸ் பண்ணலை. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டேட்டாக இருக்குது. ஸோ நம்மளுடைய ராதாகிருஷ்ணா இருக்கார் இல்லைங்க, அவரை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பழைய வீட்டில் பூஜா ரூமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்மனண்ட்டாக ஏன் நம்ம லிவிங் ரூமில் வைக்கக்கூடாது, எப்போ பாரு ஏன் உள்ளுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது இது வந்து அப்படியே பெர்மனண்ட்டாக லிவிங் ரூமில் தான் இருந்தது. ஸோ இது நான் வந்து ஒரு எக்ஸிபிஷன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதாகிருஷ்ணா இது எல்லாமே செட்டை நான் ஒரு எக்ஸிபிஷனில் இந்தியாவில் சென்னை ட்ரேட் சென்டரில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போகலை. எப்போது ஒரு 2016 இந்தியா அந்த டைம் 16 or 17 அந்த டைமில் போகும்போது வாங்கினோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஷின் இருந்தது, ஏன் நீங்கள் இந்தியா போகலை அப்படின்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கோவிட் டைமில் போக வேண்டியதுங்க. அது மிஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த வீசா பிரச்சனைலாம் இருந்துச்சா, ஸோ அதனால் நம்ம போகவே இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்துட்டு பரோல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்க வந்துட்டு கவர்மெண்ட்டில் ஊருக்கு போயிட்டு வராதிங்க, போனால் வர முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களா. ஸோ அதனால எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் இங்கே இருக்கோங்க. சரி, பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் டெக்கரேஷன்ஸ். ஸோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரிங் இதோடு நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மற்றதெல்லாம் நான் இங்கே பண்ணியிருக்கேன், செட் பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வச்சுருக்கேன், அதாவது இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்றத. இந்த வாட்டி பெருசாக நம்ம வந்து பிளான் போடல இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு. நேற்று வந்துட்டு இன்றைக்கி வரல. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ளவர்ஸை வந்து பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி வந்து இங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ இதுவும் டே 3 தான். ஆனால் நாங்கள் வந்து சாயந்தரமாக வந்துட்டோம். காத்தால வந்து கொஞ்சம் வேலைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டோம். இது வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கினேன், இந்த ஊர் அமேசான் தான். ஸோ நான் வேணால் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமேசான் ஸ்டோரில் ஆட் பண்ணுறேன். உடனே ஆட் பண்ண முடியாது, கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்குங்க. ஆனால் இது வந்துட்டு பெஸ்ட் இதுவாக இருந்தது. நம்ம வாங்கினதுலேயே அப்புறம் வந்து பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் முதல்ல வாங்கிட்டு ஐயோ தப்பான சாய்ஸ் பண்ணிட்டேனோன்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங் இதில் ரொம்ப அழகாக இருந்தது. டெக்கார் பண்ணி முடிச்சோடனே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. 4 வாட்டி ஸ்கொயர்லேருந்து ரெக்டாங்கிள்லேருந்து சர்க்கிளில் போட்டு, சர்க்கிளில் இருக்கிறத தூக்கி இதில் போட்டு, இதில் இருக்கிறது திரும்ப அதில் போட்டு, எந்த பேட்டர்ன் செட் ஆகும்னு பார்க்கறதுக்கு பெண்டுக்கு நின்றுச்சு. இந்த டப்பா இருக்கு சொன்னியா, இப்போ வச்சிருக்கேன் டப்பா. இது வந்துட்டு படி மாதிரி வைக்கிறதுக்கு. பச்சை கலர் சாரி இதெல்லாம் மர்ஜ் ஆயிடுமா? அதெல்லாம் மர்ஜ் ஆகாது. நீ நான் அது மேலே எப்போ உட்கார போகிறேன்.
அம்மா ஷார்ட்டாக வந்துச்சுல. போன வாட்டி 1 month இருந்துச்சுல மூவிங்க்கு. யா 10 days தான்ப்பா. ஆமாம் கரெக்ட். என்ன சொல்றீங்க? ஓகேவா? பர்ஃபெக்ட். யா அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக வந்துட்டு அழகாக டெக்கர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வாழை மரம் மாதிரி வச்சுருக்கோம். இது அம்மா வந்து போன வாட்டி அமிச்சது. அதே மாதிரி இந்த குழுவும் வந்து நம்ம போன பழைய அந்த பழைய வீடுன்னே சொல்லக்கூடாதுங்க, அதுவும் நம்ம புது வீடு தான், அதுவும் நம்மளுடைய சூப்பரான வீடு தான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு ஒரு லாட் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்றதுக்காக, அது வந்து சதீஷுடைய ஆசை. எனக்கு டால் சீலிங் வேணும் அப்படின்ற ஒரே இதுக்காக, இந்த 2 ரீசனுக்காக தான் நம்ம மூவ் பண்ணுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏன்னா நான் அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன் ஏன் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்துட்டு பழைய வீட்டில் பிரச்சனை அது இதுன்றாங்க. ஸோ நிஜமாவே இல்லை, பழைய வீடு சூப்பர் வீடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு இல்லை. பூவெல்லாம் தொங்க விட்டு அப்புறம் இங்கே 2 குத்து விளக்கு வச்சுட்டு சாமிக்கு ஒரு மேடை மாதிரி வச்சுட்டு மனை வச்சாச்சு. இப்போ அதுக்கு போட்ட கால் வலி பின்னுது. நானும் அதை அப்பப்போ போய் உட்காந்தேன், நீ தான் நடந்துகிட்டே இருக்க. ஹார்ட்வுட் இல்லை பின்னி படம் இருக்குது. அப்புறம் இந்த ஜன்னலில் வந்து இது போட்டோம், தோரணம், இந்த 2 மாலை மாதிரி தொங்க விட்டோம் இந்த ஜன்னலில். இன்னைக்கு ஃபுல்லாக தான் உங்களுக்கு இது கேட்பனாங்க. அப்புறம் இந்த சன் ரூமில் இருக்கிற இதை மாற்றிட்டோம். இந்த ரீசஸ் லைட் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த லைட்டை போட்டோம் இல்லை அங்கே சன் ரூமில். அப்புறம் இங்கே இருந்து அந்த சாண்ட்லியரை கட்டிட்டு நூக்கு மேலே இருந்தது சன் ரூமில் இந்த ரீசஸ் லைட்டை தூக்கி இதில் போட்டோம். அது கீழே கிடக்கு இப்போதைக்கு. ஸ்வேதா என்ன பண்ணுற? ஆமாம், முதல்ல வந்து நான் சூப்பராக இருக்கு. முதல்ல வந்து அந்த பிள்ளையார் வந்து இதில் இருந்துச்சு, இது வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது பிள்ளையார் இருந்த இடத்துல அது இருந்தது. ஆமாம், அதை தூக்கி இங்கே போட்டு இப்போ இதை தூக்கி அதில் போட்டு சூப்பராக இருக்குது வீடியோவில் பார்க்கறதுக்கு. ஸ்வேதா ஆமாம், அந்த கலர் வேறு அந்த இதோட மேட்ச் ஆகுது அப்படியே சூப்பராக. இந்த இதை தூக்கி மேலே கட்டிட்டோம் லைட்டாக, அந்த ஷாண்டியரை டைனிங் ஏரியாவில். ஆமாம், நாளைக்கு கராஜுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வரேன் இருக்கார் காலையில். அது நாளைக்கு தெரியல, அவன் எத்தனை பேர் வரான், அவன் மட்டும் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் பெயிண்டிங் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேணா இதை இது கொடுக்கலாம் கான்டாக்ட்ஸ்லாம். யா 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 ஓகே. ஏனி எடு இரு. மணி என்ன 6:21. பசிக்குதாவா? இல்லையே, மதன்மை ஹெவி லஞ்சு. பசிக்கல எனக்கு, திம்முந்தான் இருக்கு. எவ்வளோ 2.5 பர்கர் பாக்கெட்டே அதை போட்டோங்க.
அது ப்ளஸ் நான் 2 குருமா. ஆமால குருமானால நான் மறந்துட்டேன். நேற்று மீதி இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். சரி நான் போய் பின் எடுத்து வந்துட்டு போட்டு கடைசியாக வந்து காமிக்கலாம். ஏன் இதனால 2 நாள் நமக்கு செட்டே ஆகல. இதில் தூக்கி பிள்ளையார் படத்தை போட்டு பிள்ளையார் படத்தை தூக்கி அதில் போட்டு திரும்ப இதில் மாற்றி சதீஷ் இவ்வளோ வாட்டி போனீங்கன்னா நான் எவ்வளோ வாட்டி நான் மாற்றி அவருக்கு அடுப்பாயிட்டு நீ படப்போ அப்படின்னு போயிட்டாரு. இது சண்டே மாதிரியே இல்லை. ஆமாப்பா போயிட்டு இன்னும் எக்கச்சக்க வேலை இருக்கு. நம்ம விண்டோலாம் மெஷர் பண்ணோம் பிளைன்ஸ் வாங்குறதுக்கு. சரி ஓகே.